ஸோ காய்ஸ் நம்ம படத்துக்கு போகிறோம். நான் பிளான் போட்டு வச்சுருந்தது என்னென்னா மே 14 வந்து கருப்பு வருதுல, கருப்பு படத்துக்கு தான் போகலான்னு பிளான் போட்டிருந்தேன். நானும் ரொம்ப நேரமாக கருப்பு படத்துக்கு போகலான்னு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணேன். பட் வீட்டில் 3 பேர் சேர்ந்து அவங்க பிளான் போட்டு வச்சுட்டாங்க. மம்மிக்கு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். காய்ஸ், திஸ் இஸ் த காய். நான் கருப்பு படத்துக்கு போகாமல் மம்மிக்கு வர்றதுக்கு காரணம். டிகிரி பீஸ் ரெண்டுமே இங்கே தான், மாஸ்டருக்கு கீழே. இது ஒரு ஸ்க்ரீன், இதுக்கு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இங்கே தேட்டருக்கு வந்தான். இது ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் கருப்பு வரவே வராதுன்னு பின்ன அங்கேருந்து லாஸ்ட்லேருந்து வந்து சொல்லிட்டு கைஸ், இங்கே பயங்கரமான ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்க்ரீனே மொத்தமாகவே இங்கேருந்து இவ்வளோ தான். படம் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா படமும் மண்ணு மாதிரி இருக்கு. அந்த ஸ்கிரீன் அதுக்கு மேல இருக்கு. லிட்டரலி 4 பேருக்காக ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. ஜாலியாக படுத்துட்டு படம் பார்க்க 4 பேருக்காக ஒரு படம். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் மூவி நைட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். நான் தான் வந்துட்டு சாப்பிட்டு கடையிலேருந்து கிளம்பும் போதே சொன்னேனே, இப்போ ஹாலிவுட்டில் ஃப்ரான்ச்சைஸில் எந்த மூவி நல்லா இருக்க மாட்டேங்குதுன்ட்டு. கேட்டால் தானே ஃபைனலில் வச்சு செஞ்சுட்டு. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். தேட்டரில் வேறு ஒன்றும் எடுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் போனப்போ கூட்டமும் இல்லை. அந்த மொத்த ஸ்க்ரீனுக்கே நாங்கள் 4 பேர். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்திருந்தார், எங்களுக்கு பென்சீட்டில் உட்காந்துருந்தார். அவரும் இன்டர்வியூ முடிஞ்சோன்னே கிளம்பி போயிட்டார். எதுக்கு வந்தாருன்னு தெரியல. தேட்டர் ரெனோவேட் பண்ணி சரி இப்போ போகிறோமே, சரி நல்லா இருக்குன்னு நினச்சி போனேன். நான் ஸ்க்ரீன் 1 நினச்சேன், அது ஹால் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸ்க்ரீன் 2னா வந்து டிக்கெட் புக்கிங் அந்த ஆப்பில் பார்க்கும்போதே ரொம்ப சின்னதாக இருந்துச்சா, அப்போவே இந்த ஸ்க்ரீனுக்காக போகணுன்னு நினச்சிட்டு தான் போனேன். ஸோ அங்கே போனோன்னு தெரியுது, அது ஸ்க்ரீனே ஒரு 100 இன்ச் டிவி மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் ஸ்க்ரீனே, அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்பீக்கர் சவுண்டு ஓடையில் இன்டர்வலுக்கு அப்புறம் குறைக்க வேறு செஞ்சுட்டாங்க, ஏன்னு தெரியல. அதுக்கடுத்து நாங்கள் போய் சொன்னதுக்கப்புறம் கூட்டிட்டாங்க. அவங்க அந்த பிளாட்டை வந்து கடைசி லாஸ்ட் 30 மினிட்ல தான் ஓப்பன் பண்ணி 12:15 ஓப்பன் பண்ணாங்க. 12:45 படம் முடிஞ்சிட்டு. ஸோ அதை அவங்க வந்து இன்டர்வல்லே ஓப்பன் பண்ணி அதுக்கு பிறகு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மேபி சூப்பராக இருந்திருக்கும். ஸோ படம் அதனால தான் வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மேபி ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், எனக்கு சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகலை கைஸ். சரி கைஸ், இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விளாக் போட இருக்க விரும்பல. ஸோ இன்னும் நம்ம சேனலில் நிறைய விளாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். ஸோ டாடா பை கைஸ், see you. போங்கடா போய் வேலையில பாருங்கடா.